தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 3 வசனம் 16. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா பயப்படாதே, உன் கைகளை தளர விடாதே என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளே நீர் எங்களை தூக்கி விடுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலை நிமித்தமாய் உம்முடைய பிள்ளைகள் பயப்படுகிறார்களோ, எந்த காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தளர்ந்து இருக்கிறார்களோ, அந்த காரியத்தில் ஆண்டவரே அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையினாலே திடப்படுத்துகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் தேவனை தேடட்டும் சுவாமி. ஆண்டவரே அதிக நேரம் ஜெபிக்கட்டும், அதிக நேரம் வேதத்தை வாசிக்கட்டும். அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி உம்முடைய பிள்ளைகள் தீங்கை காண்பதில்லை ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் மத்தியில என் தேவன் இருக்கிறீங்க, சூழ்நிலையின் மத்தியில இருக்கிறீங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மத்தியில ஆண்டவரே நீங்க இருந்தது போல, அந்த அக்னி சூளையின் நடுவில் நீங்க இருந்தது போல இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளுடைய நடுவிலே நீங்க இருக்கிறீங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் பயப்படாதபடிக்கு, தளர்ந்து விடாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.